அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலையாருக்கு. நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நட்டாற்றில் கையை நழுவ விட்டேனோ, நாட்டில் கையை நழுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கொழிய வழி அடைத்தேனோ, வரவு பொழிய வழி அடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ, தருமம் பாராது தண்டம் செய்தேனோ, தருமம் பாராது தண்டம் செய்தேனோ, கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனோ, கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனோ, களவு செய்வோருக்கு உளவு சொன்னேனோ, களவு செய்வோருக்கு உளவு சொன்னேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சனை செய்தேனோ, மனமொத்த நட்புக்கு வஞ்சனை செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ, போல் சொல்லி வீண் குடும்பம் களைத்தேனோ, போல் சொல்லி வீட்டும் களைத்தேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டிக் கொடுத்தேனோ, கலங்கி ஒளிந்தோரை காட்டிக் கொண்டேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ, சுவை உண்டு உயிர் வளர்த்தேனோ, ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனோ, உயிர் கொலை செய்வோருக்கு உபகாரம் செய்தேனோ, உயிர் கொலை செய்வோருக்கு உபகாரம் செய்தேனோ, பகை கொண்டு அயலோர் பயிரழித்தேனோ, பகை கொண்டு ஆயலோர் பயிரழித்தேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ, ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ, அன்புடையவர்க்கே துன்பம் செய்தேனோ, அன்புடையவர்க்கே துன்பம் செய்தேனோ, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழித்தேனோ, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழித்தேனோ, வேளையிட்டு கூலி குறைத்தேனோ, ஏழைக்கு கூலி குறைத்தேனோ, குடிக்கின்ற நீருள்ள குளத்தை துட்டேனோ, குடிக்கின்ற நீர குளத்தை தூர்த்தேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, இறப்போர்க்கு பிச்சை தான் இல்லை என்றேனோ, இறப்போர்க்கு பிச்சைதான் இல்லை என்றேனோ, பொது மண்டபத்தையே போயிடித்தேனோ, ஒரு மண்டபத்தையே போயெதிர்த்தேனோ, பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ, பொருளை விட்டு பொய் சொல்லேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பட்சியை கூண்டில் பதைக்கடைத்தேனோ, பட்சியை கூட்டில் பதை கடைத்தேனோ, கற்பழிந்தவளை கலந்திருந்தேனோ, கற்கடந்தவளை கலந்திருந்தேனோ, கர்ப்பமழித்தே கழித்திருந்தேனோ, கற்பமரித்தே கழித்திருந்தேனோ, காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தேனோ, காவல் கொண்டிருந்த கண்ணியை அழித்தேனோ, கணவன்
கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ கணவன் வழி போரை கற்பழித்தேனோ குருவை வணங்க பூசி நின்றேனோ குருவை வணங்க பூசி நின்றேனோ குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ குருவில் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ பெரியோர் பாட்டில் விடை சொல்லேனோ கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ சிவனடியாரையே சீறி வைதேனோ சிவனடியாரை சீறி வைதேனோ தவம் செய்வோரையே தாழ்வு சொன்னேனோ தவம் செய்வோரை காடு சொன்னேனோ சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ ஞானிகளை தூஷணம் செய்தேனோ கன்றுக்கு பாலுட்டாது கட்டி வைத்தேனோ கன்றுக்கு பாலுட்டாது கட்டி வைத்தேனோ கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனோ கல்லும் நெல்லும் கலந்து விட்டேனோ மாதா பிதாவை வைது நின்றேனோ மாதா பிதாவை வைது நின்றேனோ தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ தந்தை தாய் மொழியை தள்ளி நடந்தேனோ தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனோ என்னென்ன பாவங்கள் செய்தேனோ என்னென்ன பாவங்கள் செய்தேனோ இன்னும் என்னென்ன பாவம் செய்தேனோ என்னென்ன பாவங்கள் செய்தேனோ எல்லாம் பொறுத்து அருள்வாயே எல்லாம் பொறுத்து அருள்வாயே எல்லாம் பொறுத்து அருள்வாயே எல்லாம் பொறுத்து அருள்வாயே பொறுத்தருள்வாயே 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 அருணாச்சலேச பொறுத்தருள்வாயே அருணாச்சலத்தை பொறுத்தருள்வாயே அண்ணாமலையாருக்கு அருணாச்சலா 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 நொந்து மனம் கிழமாகி தளர்ந்த பின்னோயில் நடுங்கிடும் பொழுதே ஜீவநாடிகள் நைந்திடும் பொழுதே மனம் உன்னை எண்ணிடுமோ தெரியாது இன்று சிந்தை கசிந்துனை கூடுகின்றேன் அருள் செய்திடுவாயே அருணாச்சலா 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 வீடு கவன் கோழை ஈழை நெருக்கி என் நெஞ்சை அடைத்திடும் பொழுது விக்கிய நாவும் குளறிய போது மனம் உன்னை எண்ணிடுமோ தெரியாது அன்றுனை கூடிட இன்றே அழைத்தேன் ஆண்டருள்வாய் என்னை அருணாச்சலா 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 ஐம்பொறியும் கிரணங்களும் வாயுவும் ஆடி அடங்கிடும் பொழுதே ஆவி பிரிந்திடும் பொழுதே மனம் உன்னை எண்ணிடுமோ தெரியாது இன்று நம்பி உன்னை தொழுதே அழைத்தேன் ஜெகநாதா அருணாச்சலா 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 அருணாச்சலா
மற்றாரும் பெற்றார் ஓவென்று அழுதிடும் பொழுதே உயிர் ஓய்ந்திடும் பொழுதே மனம் உன்னை எண்ணிடுமோ தெரியாது இன்று பற்றி உன்னை பணிந்தே அழைத்தேன் தாண்டவன் அருணாச்சலா 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 என் பொருள் என் மனை என் குடும்பம் என்பதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் பொழுதே மனம் உன்னை எண்ணிடுமோ தெரியாது அன்றே நீ வரும் பொருட்டே இன்றே அழைத்தேன் அருள சுடனே அருணாச்சலா 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 வந்தேம தூதர்கள் வளைத்து பிடித்து என் வாவென்று இழுத்திடும் பொழுதே உனை மனம் எண்ணிடுமோ தெரியாது அந்த அந்திய நீ வர இன்றே அழைத்தேன் சச்சிதானந்தனே அருணாச்சலா 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 கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு பாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி உமையே தாயும் நீயே தந்தையும் தாயும் நீயே என் உயிர் துணையும் நீயே சஞ்சலம் அது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீயே உன்னையல்லாள் மற்றொரு துணை காணேன் அப்பா 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 உன்னையல்லாள் மற்றொரு துணை காணேன் ஆதியே அந்தமே அளப்பெரும் ஜோதியே ஆதியே அடியார்கள் தம் சிந்தை மேவிய தாயுமானவா எனும் சிறகிரி அருணகிரி பெருமானே என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய்யே என் அன்பும் பொய்யே ஆனால் வினையேன் அழுதாள் உனை பெறலாமே உனை பெறலாமே
கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருள்வாய் அடியேன் உனை வந்து உருமாறு செவியன் விடையேறிவோர் தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலராள் முனை நாட்பணிந்து ஏற்ற அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே மந்திரமாவது நீரே வானவர் மேலது நீரே மந்திரமாவது நீரே வானவர் மேலது நீரே சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே மந்திரமாவது நீரே சமயலுள்ளது நீரே செந்துவர் வாய்மை பங்கன் திரு ஆளவாயான் திரு நீரே செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவயான் திருநீரே திரு ஆளவாயான் திரு நீரே ஆலவயான் திருநீரே திரு ஆளவாயான் திரு நீரே ஆலவயான் திருநீரே ஆதியே மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தாள் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார்கள் தங்கள் அள்ளல் சொன்னக்கால் வாழாங்கு இருப்பீர் திருவாரூரீரே நீரே வாழ்ந்து போதீரே. தாயிலார் நெஞ்சகம் போல் தளர்ந்தேன் தந்தையே உன் திரு சந்நிதி வந்து அடைந்தாள் வாயிலார் என இருக்கின்றீர் வாய் திறந்து ஒரு வார்த்தை வா மகனே மகனே என்று ஒரு வார்த்தை சொல்லீரே கோவிலாக என் உள்ளத்தமர்ந்த குணத்தினீரே ஓய்விலாது நற்தொண்டர் கருள் செய் ஒற்றியூர் உடைய கோவில் மண்ணும் தணலார வானும் புகையார எண்ணறிய தாயும் இளைப்பார பண்ணும் அயன் கையாரவும் அடியேன் காளாரவும் கண்பா அப்பா அப்பா கண்பார் ஐயா 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 ஐயாரா திருவையாரா கண்பாரையா. பேரன்பும் பெரும் கருணைக்கும் உரிய அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி இறைவனுடைய பெரும் கருணை நாள் இந்த நாள் வாழ்வில் மீண்டும் கிடைக்குமோ
இறைவன் திருவருளுக்கே ஆகும். நமக்காக தாயிற் சிறந்த தயாபரனாக தமிழகம் எங்கும் மழை இடி முழக்கத்தோடு இருக்க நம் பொருட்டு அண்ணாமலையார் கருணையாக குழந்தைகளை காக்கும் பொருட்டு குடையாக நிற்கும் இந்த அற்புதம், இது ஒன்றே இறைவன் திருவருளுக்கு சாட்சி. இந்த நாள் மகா சனி பிரதோஷம். சென்ற சனி மகா பிரதோஷத்தில் உற்சவ காலங்களினால் நாம் இறைவன் ஆராதனையை பார்க்க முடியாத நிலையிலும் இறைவனுடைய பெரும் கருணையினால் நமக்காக அந்த வாய்ப்பினை மீண்டும் மகா சனி பிரதோஷ பிராப்தம் நம் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டுமே என்ற தாய் உள்ளத்தோடு அருள் மழையை சொரியும் ஆனந்த திரு நடனத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மகா பிரதோஷம் எண்ணில் அடங்காத அற்புதம். இந்த ஒரு நாள் மகா பிரதோஷத்தில் ஒரு துளி கண்ணீரை நீ சிந்தினால் 12 ஆண்டுகள் சிவாலய தரிசனம் செய்த புண்ணியம் இறைவன் வழங்குகின்றான். ஆனால் இந்த அருள் பீடம் நமக்கு அருள் இறைவன் கொடுத்திருக்கின்றான் இந்த மண்ணில், இந்த இடத்தில், இந்த நாளில் என்றால் நாம் செய்த தவ பயனும் முன்னோர்கள் குருமார்கள் குலதெய்வ ஆசிகள் நம் உடன் இருக்கின்றது என்பதை நாம் இங்கு உணர்ந்து இந்த மகா அற்புத சனி பிரதோஷத்தில் இன்று வைகாசி திங்கள், ஒரு காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மாற்று மதத்தினரால் இங்கு ஆக்கிரமிக்கும் நோக்கினில் அண்ணாமலையார் ஆலயத்தில் நுழைந்து இங்கிருந்த ஒரு காளை மாட்டினை 2 துண்டாகளாக வெட்டி, நீங்கள் இறைவனாக வழிபடும் இந்த காளை உயிர் பெறவில்லை என்றால் இந்த ஆலயத்தையே நான் இடித்து விடுவேன் என்று அவர்கள் ஆணையிட, அந்த நிலையில் அடியார்கள் பெருமக்கள் இறைவனோடு முறையிட்டு கண்ணீர் விட்டு கதறிட, அருள் வாக்கினால் பர்வதமலையை ஒட்டியிருக்கக்கூடிய பீடத்தில் வைராக்கியமூர்த்தி என்ற பாலகன் இருக்கின்றார், அவரை அழைத்து வந்தால் இதற்குரிய பிராயச்சித்தம் ஏற்படும் என்று அருள் ஓசை எழும்பிட, அதன் பொருட்டு அவரை அழைத்து வர ஒரு மண்டலம் பூஜை செய்து அழைத்து வர, இந்த மண்ணில் கால் வைக்க அந்த காளை மாடு உயிர் பெற்று எழுந்ததாம். அதோடு மட்டும் அல்லாமல் அந்த மாற்று மதத்தினர் இங்கு இருக்கும் இந்த கல் நந்தி நான் கொடுக்கும் உணவினை ஏற்க வேண்டும், அப்படி என்றால் தான் நாங்கள் ஏற்போம் என்று கூறிட, அதற்கு அவர் அப்படியே ஆகட்டும், ஆனால் அவர் உயிர் பெற்றெழுந்தால் நீங்கள் ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது என்று அவர் கூற, அதை பற்றி நாம் கவலை கொள்ளவில்லை, செய்ய வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிட்டு மாமிசத்தை தட்டில் வைத்து கொடுத்தார்கள். அந்த மாமிசம் கன நேரத்தினில் மகா மகா புஷ்பங்களாக மாறியது மட்டுமல்லாமல் பெரும் கோடி கர்ஜனையோடு உயிர் பெற்று எழுந்து தன் காலை மாற்றி மலையை பார்த்து அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று முழங்கிட, இறைவன் அமர்ந்து மகா நந்தியம்பெருமான் அந்த புல்லினையும் ஏற்றுக்கொண்டு மலையை பார்த்து அமர்ந்த அற்புத அதிசயம் இந்த மண்ணில் நடந்தது. அனைவரும் மயங்கி விழுந்திட, அவர்களை எல்லோரையும் மீண்டும் உயிர் பெற்று எழச் செய்து, மீண்டும் நாங்கள் இந்த இடத்தில் வர மாட்டோம் என்று பட்டையும் எழுதி கொடுத்த அற்புத அதிசயம். இந்த ஒரு மகா நந்தி மட்டும் மலையை பார்த்து கொண்டிருக்கும், மற்ற அனைத்து நந்தியும் மூலஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கும். இந்த அற்புதம் நடந்தேறிய காலம் வைகாசி திங்களில், இந்த மாதத்தில் இந்த அற்புதம் நடந்தது என்பதை நாம் இங்கு சிந்தித்து நினைவு கூறுவோமாக. தேவர்கள் தாமே பெரியவர் என்று ஒவ்வொருவரும் தாம் தாம் தன் முயற்சியால் சாதித்து விடலாம் என்று பார்க்கடலை கடையும் பொழுது வெளிப்பட்ட அந்த விஷ கொடுமை ஆழமும் சேர்ந்த ஆழகாலமாக அவை மாறி ஒவ்வொருவரையும் துரத்திட, அவர்கள் அஞ்சி நடுங்கி இறைவனோடு சரணாகதி அடைய, மாலயனாதி தேவர்களும் அங்கே அந்த ஆலகாலத்தில் அஞ்சி நடுங்கி கைலாயம் நோக்கி ஓடிட, கலங்க வேண்டாம்,
என்று இறைவன் கட்டளையிட்டு, சுந்தரா நீ சென்று அந்த ஆலகாலத்தை இவ்விடம் கொண்டு வா என்று கட்டளையிட, சுந்தரர் சென்று அந்த ஆலகால விஷத்தை உள்ளங்கையினில் நெல்லிக்கனி போல் அடக்கி சுருக்கி இறைவனிடம் ஒப்படைக்க, இறைவன் அமிர்தமாக ஏற்று தொண்டையில் அபிராமி அங்கு அமைத்திட நீலகண்டனாக காட்சி கொடுத்தது மட்டுமல்லாமல், இந்த நாள் ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய அற்புத தாண்டவத்தில் அடியார் தேவர்கள் 33 கோடி தேவர்களும் நந்தியின் கொம்புக்கு இடையில் என்னை தரிசிக்க வேண்டும் என்று ஆணையிட, அனைவரும் தரிசித்து ஆனந்த திருநடனத்தை இந்த மண் உலகத்தில் தேவர் உலகத்தில் அனுபவித்த அற்புத நாள் மகா சனி பிரதோஷம். இந்த அற்புத மகா சனி பிரதோஷத்தில் நாம் இன்று இறைவனுடைய மைந்தர்களாக அவன் காலில் இறைவன் கருணையினால் நாம் இன்று சரணடைந்து நிற்கின்ற இந்த அற்புதம் இந்த மகா சனி பிரதோஷம்.